ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க லேட் நைட் வித் தி டெவில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஜாக் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி தொகுப்பாளரா இருக்காரு. அவரு ஒரு லேட் நைட்ல ஒரு ஹாரர் ஷோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல பயங்கரமான டிஆர்பில இருக்கு. அந்த ஷோ பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்க அந்த ஷோவை ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவால் நடத்த முடியும். அதனால டிஆர்பியுமே இறங்கிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃப் இறந்திருப்பாங்க. அதனால ஒரு பிரேக் எடுத்திருப்பாரு. ஒரு கட்டத்துல அவர் திரும்பி வராரு. வந்தவர் அந்த ஷோவை சூப்பரா பண்ணும் அப்படின்றதுக்காக 1977 ஹாலோவீன் நைட் அன்னைக்கு அந்த ஷோவை பிரசன்ட் பண்றாங்க. அதுல பேய் இருக்குன்றவங்க பேய் இல்ல அப்படின்ற ரெண்டு தரப்புமே கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேய் இருக்கு, அதுகிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபர். அதே மாதிரி பேய் இல்ல, இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்ற ஒருத்தர். பேய் பிடிச்ச ஒரு சின்ன பொண்ணு, அதை ஓட்ட வந்திருக்க ஒரு டாக்டர் அப்படின்ட்டு இவங்க 4 பேர்த்துக்குள்ள பயங்கரமான ஒரு போட்டி நடக்குது. அதெல்லாம் என்ன கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்டை சொல்லலாம். ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. இது உண்மையாலே ஒரு டிவி ஷோல நடந்தது 1977. அதை நீட்டா எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோ ஜாக் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த 4 கெஸ்டா வரதுல அந்த குட்டி பொண்ணுலாம் ஒரு பிரிச்சு மேஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவு ஒரு எல்லாருமே நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல இவங்க காட்டுற அந்த ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்ப நீட்டா இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த குட்டி பொண்ணு பண்ற விஷயம்லாம் தரமாவே இருந்தது. டெக்னிக்கலி படம் பயங்கர சவுண்டா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த படமே ஒரு செட்டுக்குள்ள தான் காமிச்சிருப்பாங்க ஒரு டிவி ஷோனா எப்படி இருக்கும்ட்டு. ஆனா அதையும் மறந்து சுவாரஸ்யமா இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன் பிளேல. கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல கொடூரமான காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.